இந்த சபை அநேகரை எழுப்ப போகிறது. அநேக சப்பானிகள் எழும்பி நடக்க போகிறார்கள். குருடர்கள் பார்வையடைய போகிறார்கள். முடவர்கள் நடக்க போகிறார்கள். மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். Yes, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு குறிப்பிட்ட சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கடந்து சென்றிருந்தேன். அந்த சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தின் அறை முழுவதும், அந்த ஹால் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது. அந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே யாரோ ஒருவர் தள்ளுவண்டியில், ஸ்தோத்திரம், அந்த வீல் சேரில் ஒரு சகோதரியை உட்கார வைத்து முதல் முறையாக ஆலயத்துக்குள்ளே தள்ளி கொண்டு வருகிறார்கள். அந்த சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, எங்கள் சபையில் கன்வென்ஷன் கூட்டம், கொஞ்சம் வா, இயேசு உன்னை சுகமாக்குவாருன்னு சொல்லி அந்த வீல் சேரில் உட்கார வைத்து தள்ளிக்கொண்டே உள்ளே வருகிறார்கள். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த வாசலுக்குள்ளே அந்த வீல் சேரில் உட்கார வைத்து அந்த சகோதரியை தள்ளி கொண்டு உள்ளே வருகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே நுழைந்த அடுத்த வினாடி, பல ஆண்டுகளாக எழும்பி நடக்க முடியாத அந்த சகோதரி அந்த வீல் சேர்ல இருந்து எழும்பி நின்று ஏசப்பா என்று கத்தியது. அன்றைக்கு கண்கள் காண கிருபை தந்தார். சமீபத்தில் கடையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெபமலையில் ஒரு வல்லமை முகாமில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தேன். அந்த வல்லமை முகாமுடைய இறுதி நேரத்தில் அநேகருக்காக ஜெபிக்கும் போது பார்வையில்லாத ஒரு தாயார் மிகவும் சிரமத்தோடு அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆண்டவருடைய வல்லமை அங்கு வெளிப்பட்ட போது பார்வையில்லாத அந்த தாயாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். ஏராளமான சாட்சிகள் அங்கே நடந்தது. திண்டுக்கல் மாவட்டத்திலே நானும் தம்பி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஆமென் ஸ்தோத்திரம், இரண்டாவது நாள் கூட்டத்தின் போது ஒரு சகோதரி பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கை ஒரு கால் முழுவதும் செயல்படாது. வித்தியாசமாக இழுத்து தான் நடப்பார்கள். பக்கவாதத்திலே பாதிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரியை பார்த்து ஆவியிலே நிரம்பி ஒரு வார்த்தையை சொன்னேன், இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வெளியே சொல்லும் போது ஆரோக்கியமாகி செல்வீர்கள். 3 நாள் கூட்டம் முடிந்து விட்டது. நாங்கள் கார்ல மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதே போன் வருகிறது. அந்த சகோதரி, பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, கூட்டம் முடிந்து செல்வதற்குள் நீ சுகம் பெறுவா என்று சொன்னார்களே, 3 நாட்களும் கூட்டம் முடிந்து விட்டது, எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே, ஏசப்பா எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று கூட்டம் முடிந்த பிறகு அந்த மீட்டிங் நடந்த அந்த ஹாலில் முழங்கால் படியிட்டு நடக்க முடியாத அந்த தாய், ஒரு கை ஒரு கால் செயல்பட முடியாத அந்த தாய் ஒரு சேரை பிடித்து கொண்டு அவர்கள் வலியோடு வேதனையோடு நான் முழங்கால் படியிட்டு இந்த இயேசுவிடத்தில் கேட்க போகிறேன் என்று ஒற்ற காலில் முழங்காலில் நின்று ஏசப்பா எனக்கு சுகத்தை தாரும் என்று ஜெபித்து விட்டு அவர்கள் சாப்பிட்டுட்டு அந்த கேம்ப் நடந்த இடத்தை விட்டு வெளியேறும் போது, அந்த கேம்ப் வளாகத்தை தாண்டி வெளியேறும் போது அவர்களுக்குள் ஒரு வல்லமை வந்தது. பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட அந்த கையும் காலும் மறுபடி செயல்பட ஆரம்பித்தது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எழுப்புதல் காலத்தில் இந்த அற்புத அடையாளங்கள் ஏராளமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். ஏராளமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். கண்கூடாய் அந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறோம், கண்கூடாய் அந்த காட்சிகளை கண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்த சபை நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. எழுப்புதல் காலத்தில் இவைகளை காண போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த எழுப்புதல் எனக்குள் வர வேண்டுமானால்
நான் என்ன செய்ய வேண்டும்?